செத்தா இப்படிதான் சாவணும். பட் கொஞ்சம் படம் பசங்களை வச்சுட்டு லேடிஸ் பார்க்க முடியாது. இல்ல அது வந்து காமெடியில வந்து அந்த 18% ஃபீலே கொடுக்கல. ஒரு சில இடங்கள்ல காமெடியா போட்டாங்க, மற்றபடி ஆவரேஜ். கண்டென்ட் என்ன டைட்டில் பெருசுன்னு வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஐயாவையும் அது குறிக்கும். ஸோ அந்த ஐயாவுக்கு ஒன்று நடக்கும், ஸோ அதையும் குறிக்கும். கண்டென்ட் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நம்மளுக்கு விரசமா தெரியல, எல்லாமே காமெடியா தான் தெரிஞ்சிச்சு. அடல் காமெடினா ஒரு முகம் சுவிக்கிற மாதிரிலாம் இல்லாம நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு காமெடி கொடுத்துருக்காங்க. This video is co-presented by Achirilators Foundation of Future presents Code Cloud Form. படம் சூப்பர் படம், பெருசு. தாத்தா செம்மையா பண்ணிருக்காரு. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வச்சுதான் மூவ் ஆகுது கதை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் நல்லா ஹீரோஸ்ல இருந்து கூட நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பரான அவங்க ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அது வந்து நீங்க கரெக்டா மெச்சூரிட்டியா கதையை பார்க்கணும். ஒரு சில விஷயம் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு காட்டியிருக்காங்க கதையில. நல்ல சப்ஜெக்டும் இருக்கு. நல்ல தாத்தா வச்சுதான் காமெடியே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்கும் கதை, நல்லா இருக்கு. ஸ்டோன் பெஞ்சுக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். நல்ல கதையை கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்க்க முடியா? ஏன்னா ட்ரைலர்லயே சில விஷயம் காட்டியிருப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் நல்லா இருக்கும். அது காமெடியா தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் அதுவும் ஏ சப்ஜெக்ட்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஃபேமிலியில என்ன நடக்குமோ அதான். சுனில் அண்ட் வைபவ் அவங்களோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டியா இருக்கு. படத்தோட பிளஸே காமெடி தான், சூப்பரா இருக்கு. மைனஸ்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. காமெடி தான் விஷயமே. எமோஷன் கொண்டு வந்திருக்காங்க, அது காமெடி கலந்து கொண்டு வந்திருக்காங்க. பெருசு படம் எப்படி? நான் என்ன நினைச்சேன், இந்த படத்துல வந்து ஒரு அப்பனை வந்து சிஜே சாஸ்திரி விட்டு போவாங்க, அவருக்கு ஆஸ்மா இருக்கும், கேன்சர் இருக்கும், அதுக்கோசம் மகனுங்க காப்பாத்துறத படம் நினைச்சேன். ஆனா செத்தா இப்படிதான் சாவணும். எப்படி சாவணும்? மனுஷன் ஒருத்த வாழ்ந்ததுக்கு ஒருத்தர் இறந்தா ஒரு சாவு இருக்கும் நான் சொல்றேன். ஆனா இப்படி ஒரு சாவை நான் பார்த்ததில்ல, இப்படி ஒரு காமெடி படம் நான் பார்த்ததில்லை. புரியுது நான் சொல்றது? பெருசுனா எல்லாத்துக்கும் பெருசு. சூப்பரா நடிச்சிருக்கா மனுஷன். வைபே இனிமேல் கிரிக்கெட் பேட்ல அந்த படத்துல நடிக்காத, இயல்பாவே உனக்கு நல்ல காமெடி வருதுன்னு இந்த படத்துல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நீ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மூவி. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ட்ரைலர் பார்க்கும்போது. டோட்டல் காமெடி மூவி தான். காமெடி தான் ஃபுல் காமெடி. ஓகே, ஃபேமிலியோட நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஆக்சுவலி என்ன மாதிரி விஷயங்கள் உள்ள படத்துல எமோஷன்ஸ்லாம் என்ன மாதிரி கொடுத்துருக்கு? எமோஷன் சூப்பர் என்டர்டெயின்மென்ட் மூவி. மீன்ஸ் டோட்டலி மீன்ஸ் ஒரு கவலை எல்லாம் உட்கார்ந்து என்டர்டெயின்மென்ட் போகலாம், அவ்வளவுதான். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். பெருசா இருக்குன்னு சொல்ல வர, அவ்வளவுதான். அதான் பார்த்துருப்பீங்களா, அதான் பப்ளிக்ல ரிவ்யூ பண்ண முடியாது. படம் என்ஜாய் பண்ணலாம், போய் படம் விருப்பம் இருக்கவங்க போய் பார்க்கலாம், ஓகே தான். அது கதைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, ஓப்பனா சொல்ல முடியும். பார்ப்போம், பெருசுதான் பார்க்கலாம். ஓகே பாய். அதாவது ஒரு அடல்ட் காமெடி படம். தமிழ்ல இந்த மாதிரி பெருசா வந்ததுல என்னன்னா, அடல்ட் காமெடினா ஒரு முகம் சுவிக்கிற மாதிரிலாம் இல்லாம நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு காமெடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. அதான் அடல்ட்ரேட்டட் படம்ன்றதுனால வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கான்செப்ட் நமக்கு தெரியுது ஆல்ரெடி ட்ரெய்லர்ல, அதனால அடல்ட்ரேட்டட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஏ ரேட்டட்னா ஃபேமிலி இல்லாம பார்க்கலாம். எல்லாருமே எந்த ஆடியன்ஸும் யாருமே வேணாலும் வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய்ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நாள் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சுனில் வந்து எனக்கு பர்சனலா அவரோட அந்த சீதகாதி படத்துல இருந்து அவரோட காமெடிஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு அண்டர்ரேட்டட் காமெடி. ஸோ இதுல வந்து அவர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இதுல வந்து காமெடின்றது காமெடிஸ் தனியா ஒரு ட்ராக்லாம் இருக்காம சிச்சுவேஷனல் காமெடிஸ் தான். ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு எதாவது ஒரு டப்புன்னு ஒரு ஒன் லைனர் அந்த மாதிரி நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. அது ஒரு செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்ல ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு சீக்வன்சஸ் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப அதாவது வயிறு துணை சிரிச்சவன் சூப்பரா இருந்தது. அடல்ட் கண்டென்ட் ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு இது இருந்தது. படத்துல உள்ள பார்க்கும்போது படம் எப்படி இருக்கு? அடல்ட் கண்டென்ட்னா லைக் இவங்க நினைக்கிற மாதிரி கிளாம் எக்ஸ்போஷன்லாம் கிடையாது. பிளட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஏ சர்டிஃபைட் ஃபிலிம்க்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். அதான் அவங்க அண்ணன் தம்பியாவே பண்ணியிருக்காங்க. இதுல அந்த மாதிரி ஒரு 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 விதமான காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும் நான் பார்த்ததுல சிரிப்பு சொல்லணும்னா, ஆனா இதுல பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து முகம் சுளிக்காம பார்க்க கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அதுல முகம் சுளிக்கிற அளவுக்கு டைலாக்ஸும் கிடையாது. என்ன சொல்றது,
ரொம்ப 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 மோசமாலாம் கிடையாது, சூப்பரா இருந்தது. ரெண்டு வைபவன் சுனில் இவங்க ரெண்டு பேரும் தாண்டி படத்துல யாருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வைபவன் சுனில் தாண்டி அந்த பாட்டி கேரக்டர் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தீபா கேரக்டர் இருந்தது. நிஹாரிகா அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன? நல்லா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவில இது ரிலீஸ் ஆகுது, நல்லா இருந்தது. லைக் நாட் பேட். தேங்க்யூ. அதான் சொல்றேன், காமெடி தான் ப்ளஸ் பாயிண்ட். இந்த விகாத்தி கொஞ்சம் ஏ கண்டென்ட் நிறைய இருக்க மாதிரி ஏ கண்டென்ட் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கலாம், பசங்களோட பார்க்க முடியாது. உள்ள நடிச்ச ஆக்டர்ஸ் பத்தி வைபவ் நல்லா நடிச்சிருக்காப்ல, அந்த ஆக்ட்ரஸ் படத்துல எமோஷன்ஸ் என்ன மாதிரி கேரி பண்ணிருக்காங்க? ஏன்னா ஃபேமிலியை வச்சு தான் அந்த படம் எமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டா அண்ணனும் தம்பியும் ஒரு சீன் கார்ல போகும்போது கொஞ்சம் ஒரு எமோஷன் காட்டுறாங்க. அது நல்லா இருந்தது. படம் எப்படி? படம் நல்லா சூப்பரா இருந்துச்சுப்பா. நல்லா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே காமெடியா தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோட ஆடியன்ஸ் ஃபேமிலி நாங்க இப்போ 10 பேர் ஃபேமிலியா தான் வந்தோம். சின்ன வயசு பிள்ளையே நாங்க எல்லா பெரியவங்க எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. டயலாக்ஸ்லாம் ஏ கண்டென்ட். டயலாக் ஒரு ஏ கண்டென்ட் நல்லா இருந்துச்சுப்பா. அது மறைமுகமா ஏதோ அது நம்மளுக்கு விரசமா தெரியல, எல்லாமே காமெடியா தான் தெரிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியோட எமோஷன்ஸ் என்ன மாதிரி காட்டி? எமோஷனலாவே இல்ல, அதையுமே காமெடியா தான் காமிச்சிருக்காங்க. அதையுமே காமெடியா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாம் காமெடி தான். நீங்க எது ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க? இந்த சீன் ரொம்ப சிரிப்பு இருந்தது, ரொம்ப நாங்க அந்த லாஸ்ட் சீனே வந்து ரொம்ப காமெடி. எல்லாம் சிரிச்சு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. நான் அடுத்து காமெடியா பண்றாங்களா, பயங்கர ஜோக்கா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் சீன் வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பா. பாப்பாவும் வந்து படத்துல இருக்கான்னு சொல்லிருந்தாங்க. How did you feel பாப்பா ஸ்கிரீன்ல பார்த்தது? அவனுக்கு இது டெபியூ ஆக்சுவலா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் வந்து ஆனா சின்ன வயசுல இருந்து ரொம்ப, அதாவது 3 இப்போ நவ் 6 ஆக்சுவலி. ஆனா 3.5 இருந்து கொஞ்சம் அவனுக்கு அந்த மாதிரி மூவில போகணும் அப்படிங்கறது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்டா எப்பவுமே இது பண்ணக்கூடாதுன்னு. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கான் போது ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அவனுக்கும் ரொம்ப அவனுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் தான். ஓகே, கிளிசரினே இல்லாம வந்து பாப்பா ஆக்ட் பண்ணிருந்தாங்க அப்படினு சொன்னாங்க. சோ அந்த சீன்ஸ் பாக்கும்போது as a parent-ஆ எப்படி இருந்தது? இல்ல ஆக்சுவலா இது என்னன்னா நாங்க முன்னாடியே பேசி வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் அருணாச்சலம் ப்ரோல இருந்து எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து அவன் என்கிட்ட சொல்லிட்டான், அப்பா நீங்க நான் பின்னாடி வந்து சும்மா திட்டுங்க, திட்டாலே அழுதுருவேன், அழுறத வச்சு ஐ வில் மேக் ஓவர். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ வந்து திட்டினா வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மைண்ட் பிளாக் ஆயிடும். திட்டாங்கன்னா உடனே அழுவாங்க, அப்புறம் பிளாக் ஆயிடும். ஆனா என் பையன் அவன் வந்து அதையும் ஒரு ஆக்டிங்கா கொண்டு வரணுங்கிற ஒரு திங்கிங் வந்து அவனுக்கு ரொம்ப அந்த ஒரு இன்னோவேஷன் அவனா யோசிச்சு என்கிட்ட சொன்னான், அப்பா நீங்க திட்டினா நான் அதை வச்சு பண்ணிப்பேன் அப்படின்னா. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு பார்க்கும்போது. எங்களுக்குலாம் கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. படத்துல பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பயங்கர ஹாப்பியா, அப்பா பார்த்து ஏன்னா எப்படி நினைச்சிருக்கேன் அடி ஒரு காலர் தூக்கி சொல்லும்போது ஸ்கிரீன்ல பாக்கும்போது how did you feel? நல்லா ஃபீல் பண்ணீங்களா? இவ்ளோ ஹார்ட் வர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ இவ்ளோ யோசிக்கிறீங்க, எப்படி இருந்தது ஸ்கிரீன்ல உங்களை நீங்க பாக்கும்போது? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? How did you enjoy the film actually? சூப்பரா? ஓகே, thank you. ஃபேமிலி தெரியல ப்ரோ, ஆனா பசங்களை பார்த்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, படம் ஃபுல்லா அடல்ட் காமெடியா தான். அடல்ட் காமெடி எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே, எல்லா கேரக்டரும் செமையா இருக்கு. வைபவ் சுனில் காம்போ எப்படி? நல்லா தான் ப்ரோ. ஓகே, டைரக்டர் வந்து இந்த படத்தை நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பாக்குற மூவியா இருந்துச்சு. சின்ன பசங்க முடியாது, நல்லா உள்ள நிறைய ஃபேமிலி வந்து பாக்குறாங்க. இது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. அவங்க அதை அவர்ஷனா பார்த்தாங்கன்னா அது கண்டென்ட் என்ன டைட்டில் பெருசுன்னு வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஐயாவையும் அது குறிக்கும். ஸோ அந்த ஐயாவுக்கு ஒன்று நடக்கும், ஸோ அதையும் குறிக்கும். ஸோ அது ரெண்டுக்குமே பொருத்தமாக தான் பெருசுன்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் டோட்டலாக ஒரு சின்ன நாட்டை வச்சு தான் கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. நல்லா படமே ஃபுல் காமெடி தான். எல்லாமே டைலாக் சூப்பரா, எல்லாம் சிரிக்க வைக்கிற மாதிரி டைலாக் பண்ணிருக்காங்க. வைபவ் சுனில் அவங்களோட காம்போ எப்படி இருக்கு பாருங்க. ஆஸ் யூஷுவல் வைபோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமா இல்ல நடுவில் கொஞ்சம் அவங்க எமோஷனல் போர்ஷன் ரொம்ப கொஞ்சம் ட்ராக் ஆகுது. பட் ஆனா அது தேவைதான், ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு அங்கதான் தெரியப்படுத்துறாங்க. மற்றபடி படத்துல ரொம்ப முக்கிய டயலாக் தான். டயலாக் நல்லா எழுதியிருக்காங்க.
நல்லா கட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுமா. பார்க்கலாமா, ஒன்றும் அப்படி ஒன்றும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். இப்ப இருக்க ட்ரெண்டிங் உண்டானதுதான். நல்லா இருக்கு. என்ன என்ஜாய் பண்ணீங்க படத்துல? எது ரொம்ப காமெடி சீன்ஸ், எல்லா காமெடி சீன்ஸுமே நல்லா இருந்தது. அவங்க அண்ணன் தம்பி ரியலாவே எமோஷனலா இருக்க மாதிரியும் இருக்கு. நல்லா இருக்கு, மேட்சிங் நல்லா இருக்கு. அண்ணன் தம்பி மேட்சிங் வந்து ரியல் அண்ணன் தம்பி மாதிரியே தான் இருக்காங்க. ஃபேமிலி டென்ஷனா பார்க்கலாம். 18+ தான். அவ்வளோ வல்கரா இல்ல, வல்கரவே இல்ல. படம் ஃபேமிலியா பார்க்குற மாதிரி. கதை எந்த மாதிரி கொண்டு போறாங்க அது எனக்கும் பெருசா தெரியல. ஓகே, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல காமெடியா போட்டாங்க, மற்றபடி ஆவரேஜ் தான். இதுல நீங்க வந்து கண்டென்ட்டை பார்க்கணும், இதுல வந்து லாஜிக் பார்க்கணும் அப்படின்றது இல்லாம ஒரு படத்துக்கு வரும்போது அது கதைன்றது என்னன்னா, கதை எல்லாரும் சொல்லி கேட்கக்கூடிய கதை தான். கதை வந்து எப்படி வேணாலும் அமைக்கலாம். அந்த கதையை வந்து ஃபுல்ஃபில்லா அமைச்சிருக்காங்க. எல்லாத்தோட முயற்சியும் நல்லா இருந்துச்சு. டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மூவி அப்படின்றனால வந்து ஒரு டவுட் இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா, டயலாக்ஸ் எப்படி இருக்கும், சீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. படத்துல அந்த விஷயங்கள் இல்ல, அது வந்து காமெடியில வந்து அந்த 18% ஃபீலே கொடுக்கல அவங்க. ஏன்னா அது வந்து காமெடி கண்டென்ட்டா பார்க்கும்போது அது 18+ இருக்கட்டும், 60+, வாட் எவர் இட் மேபி, அதாவது காமெடி கண்டென்ட்டா பார்த்தோம்னா படம் வந்து 100% சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க மக்கள், அவங்க இங்க வந்து ஒரு 2 hours உட்காரும் போது ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவாங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எதுக்கு வந்தோன்றது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஃப்ரீயா போவாங்க. நல்லா இருந்துச்சு. டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ. சுனில் அண்ட் வைபவ் அவங்களோட காம்போ எப்படி இருந்தது? ஏன்னா பிரதர்ஸ் ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல அவங்கள பார்க்கும்போது என்ன மாதிரி நேச்சுரலா இருந்துச்சு. நேச்சுரலா அவர் அண்ணன் கேரக்டர் வந்து அவர் அண்ணன் என்ன கேரக்டர் பண்ணுமோ அது ரோல வந்து அவங்க ஒரு சீரியஸான கேரக்டர், ஒரு மெச்சூர்டான கேரக்டர் அவர் கொடுத்துருந்தாங்க. அதே ரோல அவர் அழகா பண்ணியிருக்காரு. அது கார்ல உட்காந்து 2 பேரும் வந்து சென்டிமெண்டா பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து உண்மையாலுமே வந்து படத்துல வந்து நல்ல சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நான் சின்ன வயசுல நீ உழுந்துட்டு வந்து உங்க அப்பா தூக்கிட்டு போன அழுதாரு, நான் அழுதாதான் பாக்குறேன்னு சொல்லும்போது அசீன் வந்து நல்லா சென்டிமெண்டா பண்ணியிருந்தேன். அவருமே அந்த அண்ணன் கேரக்டர் அப்பதான் கண் கலங்கினாரு. நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன எதிர்பார்த்து வந்தோமோ, எதிர்பார்க்கறது காமெடி ஃபிலிம் எதிர்பார்த்து வந்தோம். அந்த காமெடி வந்து 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் நல்லா இருக்குங்க, பெருசு படம். எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னா ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு சரி, நான் ட்ரைலர் பார்க்கல, என்ன மூவி வரேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இன்வைட்டுக்கு வந்தேன், வந்து பார்த்தேன். நல்ல லாஃப்டரா இருந்துச்சு. ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட் ஐ என்ஜாய் த மூவி. அண்ட் எதுவும் முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் தி அடல்ட்ஸ் கேன் கம் அண்ட் என்ஜாய். நல்லா சிரிச்சிட்டு போகலாம். அடல்ட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? சூப்பர்பா பண்ணிருக்காங்க. அவங்க காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கம்மி டைலாக்ஸ், நிறைய ரியாக்ஷன்ஸ், நிறைய ஆக்டிங் ஸ்கோப் இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க எல்லாரும். அப்படி கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்டிங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. எதையும் ஓவர் டூ பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் வந்து சூப்பர்பா பண்ணிருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா, படம் ஃபுல்லா காமெடியா இருந்தனால ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஹோல் தியேட்டர் வாஸ் ஆக்சுவலி லாஃபிங். குட், தேங்க்யூ வெரி மச். அதெல்லாம் ஜாலியா இருந்தது. பட் கொஞ்சம் படம் பசங்களை வச்சுட்டு லேடிஸ் பார்க்க முடியாது. படத்தா பார்க்கணும். காமெடி கண்டென்ட்ஸ் உள்ள படத்தை எப்படி ரொம்ப இருந்தது. காமெடியா அந்த டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த சிச்சுவேஷனுக்கு மாதிரி இந்த டைலாக்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட கனெக்ஷன்ஸ், அந்த எமோஷன்ஸ்ல என்ன மாதிரி காட்டியிருந்தாங்க? ஏன்னா டைட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரச்சு அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அந்யோன்யமா பேசி நல்லா தேங்க்யூ. ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்க்க முடியும். பார்க்கலாம்.